guys, welcome to our academy. So இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயும் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் அவசர உதவி எண்கள். ஓகேவா? எமர்ஜென்சி நம்பர்ஸ். ஸோ எமர்ஜென்சி நம்பர்ஸ் என்னென்னலாம் நம்ம கவர்மெண்ட் வந்து நமக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அது எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா மக்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதையும் வந்து நாலேஜ் செக் பண்றதுக்காக ஜிகே தரப்புல இந்த மாதிரியான கேள்விகளும் நமக்கு உள்ள நுழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. அப்படி நுழைக்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கு எவ்வாறு எளிய வகையில் பதிலளிப்பது என்பதை பத்தி தான் இந்த வீடியோவில் இப்ப நம்ம ஃபுல்லா பார்த்துக்க போறோம். ஓகேவா? ஸோ ஈஸி தான். நான் ஒரு சில எனக்கு தெரிஞ்ச எமர்ஜென்சி நம்பர்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இதுல சிம்பிளாவும் இருக்கும், சில தெரிஞ்சுக்காத சில விஷயங்களும் இருக்கும். நாளை பின்ன எது கேள்விகள் கேட்டாலும் அதற்கு பதிலளிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ரெடியா இருக்கணும். ஏன்னா நமக்கு ரொம்ப முக்கியம் வந்து இந்த எமர்ஜென்சி நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். படம் நல்லா இருக்கா? டெலிஃபோன் டயல்ல சுத்தி நீ தான் அந்த எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணணும். இனிமே வந்து வரி பண்ணிக்காதீங்க. ஸோ டைரக்டா கால் பண்ணி அந்த சர்வீஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது நமக்காக அவசர சேவைக்காக வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு விதமான நம்பர்ஸ் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து காவல்துறை அவசர உதவி எண், போலீஸ் ஹெல்ப்லைன் நம்பர் எல்லாருக்குமே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய காவலர்களுக்கும் தெரியும், காவல்துறை சார்ந்த தேர்வுகள் எழுத போற மாணவர்களுக்கும் தெரியும். ஊருக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். 100க்கு போன் அடிக்கவ 100க்கு போடு 100க்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். அப்ப காவல்துறைக்கான அவசர உதவி எண் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 100. ஓகேவா? காவல்துறைக்கான அவசர உதவி எண் என்ன? 100. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஈஸியான கொஸ்டின். சோ ஒரு சிம்பிளர் எக்ஸாம்ஸ்ல இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அவங்க வந்து படிச்சுக்கோங்க. அப்போ போலீஸ் ஹெல்ப்லைன் நம்பர் இஸ் ஆல்வேஸ் பி an 100. ஓகே. நெக்ஸ்ட் தீயணைப்புத்துறை. காவலர்களுக்கு அடுத்தது நமக்கு அதிகப்படியாக சேவை ஆற்றுவது, அதாவது வீடு பத்தி எரிஞ்சாலும் எந்த இடத்துல ஃபயர் சர்வீஸ் நமக்கு தேவைப்பட்டாலும் ஃபயர் கண்ட்ரோலுக்கு தான் நம்ம கால் பண்ணுவோம். சோ அவங்களுடைய ஹெல்ப்லைன் நம்பர் இவர்களுக்கு அடுத்த நம்பரான 101. அப்ப இந்த ரெண்டு நம்பரை வச்சிருக்காங்க. அப்ப போலீஸ்க்கு 100, தீயணைப்பு ஃபயர் சர்வீஸ்க்கு வந்து 101. போக்குவரத்து டிராபிக் கான்ஸ்டபிள்ஸ், டிராபிக் போலீஸ் வந்து அவங்களுடைய ஹெல்ப்லைன் நம்பர் என்ன? போக்குவரத்து துறை அப்படின்னு கேக்குறாங்க. போக்குவரத்துல மொத்தம் எத்தனை சிக்னல் இருக்கு? 3 சிக்னல் இருக்கு. சிவப்பு, மஞ்சள், பச்சை. அந்த மாதிரி இவர்கள் நம்பரையும் 3 தான். 103. என்ன 3? 103. அப்ப 3மே டக்கு ஞாபகம் வந்துச்சா? காவல்துறை 100, 101 ஃபயர் கண்ட்ரோல் ஃபயர் சர்வீஸ் தீயணைப்புத்துறை, போக்குவரத்து துறை 103, காவல்துறை சிக்னல்ல 3 இருக்கிற மாதிரி 103. ஓகேவா? அடுத்த ஹெல்ப்லைன் நம்பர் போலவா? நெக்ஸ்ட் ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸ் பார்க்கும்போது எல்லாருமே கண்டிப்பா வழியில எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதனால அந்த நம்பர் டிஃபால்ட்டா எல்லாருக்குமே மனப்பாடம் ஆயிட்டு இருக்கும். சோ 108. சோ 108ன்றது வந்து மத்திய அமைச்சரவையில நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் தான் போயிட்டு முன்மொழிந்து 108 ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வர வச்சாரு. அது வேற கதை. ஆனா அதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ்க்கு வேற ஒரு நம்பர் இருந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 102. சோ இது ரெண்டுமே ஆம்புலன்ஸ்க்கான ஹெல்ப்லைன் நம்பர் தான். 102 and 108, 102 மற்றும் 108 இரண்டுமே ஆம்புலன்ஸ்க்கான உதவி எண்கள் தான். நாளை பின்ன 108 இல்லாம 102 இருந்துச்சுன்னா அதையும் நம்ம பிளாக் பண்ணோம். அப்ப 100 போலீஸ், 101 ஃபயர் கண்ட்ரோல், 102 வந்து ஆம்புலன்ஸ், 103 வந்து எது? போலீஸ், டிராபிக் போலீஸ். ஓகே. நெக்ஸ்ட் மன அழுத்தம் மற்றும் தற்கொலை பாதுகாப்பு அவசர உதவி எண். தட் மீன்ஸ் டிப்ரெஷன் அண்ட் சூசைட் பிரிவென்ஷன் ஹெல்ப்லைன் நம்பர். சோ ஒருத்தர் வந்து டிப்ரெஷன்ல இருக்காங்க, மன அழுத்தத்துல இருக்காங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா 4 பேர் நம்மள 4 விதமா பேசினாதான் நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமா வரும். என்னது? 4 பேர் 4 விதமா பேசினாதான் ஸ்ட்ரெஸ் அதிகமா வரும். சோ இதற்கான நம்பர் வந்து 104. அப்ப டிப்ரெஷன் அண்ட் சூசைட் வந்து என்ன வரும்? 104. 4 பேர் 4 விதமா பேசுறாங்க. 4 104. அப்ப மன அழுத்தம் மற்றும் தற்கொலை பாதுகாப்புக்கு என்ன நம்பர்? 104. நெக்ஸ்ட் பெண்கள் பாதுகாப்பு அவசர உதவி எண், உமன்ஸ் ஹெல்ப்லைன் நம்பர் எக்ஸாம்ஸ்ல கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இதுக்கும் 2 நம்பர் இருக்கு. ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே, தட் மீன்ஸ் சர்வதேச பெண்கள் தினம் என்றுன்னு பாத்தீங்கன்னா 8 மார்ச் 8. அந்த 8க்கு பக்கத்துல ரெண்டுமே பெண்கள் எப்பவுமே முதன்மையா வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 181. அப்போ பெண்கள் பாதுகாப்பு அவசர உதவி எண் மார்ச் 8. பெண்ணுக்கு அறங்காவலரா ஒரு கணவனோ அல்லது ஒரு யாரோ ஒருத்தர் துணையா நிற்பாங்க. அப்ப 2 பக்கமும் 1 பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு. அப்ப மார்ச் 8 என்பது சர்வதேச மகளிர் தினம். அப்ப 181 ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 10ல இருந்து 9 போச்சுன்னா பெண்கள் முன்னேறிடுவாங்க 1. அப்போ 1091. இது பெண்கள் பாதுகாப்புக்கான 2வது நம்பர். அப்ப இதுவும் ஈஸியா டிஃபால்ட்டா ஞாபகம் வந்துருச்சா? சோ ஈஸியா ரீகால் பண்ணிடலாமா ரெண்டு விஷயத்தை? காவல்துறை 100, ஃபயர் கண்ட்ரோல் 101, டிராபிக் போலீஸ் 103. நெக்ஸ்ட் ஆம்புலன்ஸ் 102 and 108. மன அழுத்தம் தற்கொலைக்கு 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. 104. பெண்கள் பாதுகாப்பு இன்டர்நேஷனல் சர்வதேச பெண்கள் தினம் 8. சோ 2 பக்கமா அறங்காவலர் நினைக்கணும். 1 181. இன்னொன்னு 10ல இருந்து 9 போச்சுன்னா 1 1091. சோ 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. அடுத்தது தேசிய நெடுஞ்சாலை.
நேஷனல் ஹைவே. இதற்கான ஹெல்ப்லைன் நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. ஒண்ணுமே இல்லமா, இதுவும் ஈஸி தான். சோ எல்லாருமே வந்து நேஷனல் ஹைவேஸ்ல போகும்போது NH44 அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. NH44. அப்ப 44க்கு முன்னாடி இருக்கக்கூடிய 11ஆல வகுப்படக்கூடிய நம்பர் 33. அப்ப 1033 தான் எதுக்கான ஹெல்ப்லைன் நம்பர்னு பாத்தீங்கன்னா நேஷனல் ஹைவே, தேசிய நெடுஞ்சாலை. NH44 அப்படின்னு சொல்றது நேஷனல் ஹைவே 44ன்னு, அதுல இருந்து 11 கழிச்சுக்கோங்க, 33. அப்ப 1033 தான் எதற்கான நம்பர், தேசிய நெடுஞ்சாலை அவசர உதவி எண். நெக்ஸ்ட் இந்தியன் ரயில்வே. இந்தியன் ரயில்வேல போனீங்கன்னா சம்பளம் அதிகமா வரும், அப்படி டக்கு டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும். அப்ப மேக்ஸ்ல ஒரு நம்பரை டக்கு டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது எதோட பொறுப்பு, கியூப். ஸ்கொயர் கூட கொஞ்சம் பொறுமையா தான் இன்க்ரீஸ் பண்ணும், ஆனா கியூப்ன்றது வேகமா இன்க்ரீஸ் பண்ணும். அப்ப ரயில்வேல போனீங்கன்னா சம்பளம் டக்குன்னு ஜாஸ்தி ஆகும்னு அர்த்தம். அப்ப 3 ஸ்கொயர் என்னமா 9, சாரி 3 ஸ்கொயர் 9, ஆமா 3 ஸ்கொயர்னே வச்சுக்கோங்க. 3 ஸ்கொயர் என்ன 9, இங்க முன்னாடி 1 சேர்த்துக்கோங்க. அப்ப 139 தான் எதனுடைய நம்பர்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேவினுடைய அவசர உதவி எண். அப்போ 139. ஓகேவா? ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன், பாத்துக்கோங்க. பேரிடர் கால அவசர உதவி எண், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டிசாஸ்டர் ஹெல்ப்லைன் நம்பர்னு கேட்பாங்க. பேரிடர், ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வந்து பேரிடர் அப்படின்றது என்னன்னா ரொம்ப பெரிய கஷ்டம். அது வந்து ஒரு மனுஷனை தாக்குச்சுன்னா அவன் சோர்ந்து போயிடுவான். ஆனா அப்படிலாம் இருக்கக்கூடாது. எழு எழு எழுன்னு அவனை வந்து என்ன பண்ணணும், எழுப்பி விடணும். அப்ப இதற்கான நம்பர் 1077. அப்ப பேரிடர் காலத்துல அவனுக்கு அவசர உதவி என்ன, துவந்துடாத, இந்த கஷ்டத்துல எல்லாம் துவண்டுடாத, எழுந்துரு எழுந்துரு, 7 அப்ப 1077 தான் பேரிடர் கால அவசர உதவி எண். நிலநடுக்கம் போயிடுறது என்ன, நிலநடுக்கத்துக்கான அவசர உதவி எண் 2ஆ பிளந்துக்கும் பூமி. நிலநடுக்கம் வந்துச்சுன்னா அப்ப கடைசியா 2ன்னு முடியணும், கடைசியா 2ன்னு முடியணும். அதுக்கு முன்னாடி 109. ஓகேவா? 109 1092 2ஆ பிளந்துரும் பூமி. சோ 109. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறதுல இந்த 109 சீரியஸ் தான்மா, 109 தான் வரும். அந்த பக்கத்துல இருக்க நம்பர் தான் மாறப்போகுது. அததான் இதுக்கப்புறம் ஒரு 4 பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நிலநடுக்கம். நிலநடுக்கம் வந்துச்சுன்னா பூமி 2ஆ பிறந்தோம் எர்த்குவாக்ல. சோ 2 109 2. அடுத்து பார்க்கலாமா? கடலோர பாதுகாப்பு படை, அதாவது கோஸ்டல், அவங்களுக்கு கோஸ்டல் செக்யூரிட்டி நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. இதுவும் அதே 109 தான். ஃபர்ஸ்ட் 109 வரும். அந்த லாஸ்ட் நம்பருக்கு தான் இப்ப நான் ஷார்ட் கட்டே சொல்ல போறேன். கடலோரம் அப்படின்னும் போது இந்தியா வந்து 3 பக்கம் கடல்களால் சூழப்பட்டது. ஒரு பக்கம் அரபிக்கடல், ஒரு பக்கம் இந்திய பெருங்கடல், ஒரு பக்கம் வந்து வங்காள விரிகுடா, பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி அண்ட் இந்தியன் ஓஷன். சோ அப்ப 3 பக்கம் கடலால் சூழப்பட்டதுனால 1093. அப்ப நிலம் 2ஆ பொளந்துக்குன்னா நிலநடுக்கம். கடலோர பாதுகாப்பு படை 1093. எய்ட்ஸ் எப்படி பேரிடர் காலத்துல எழுந்துருன்னு 1077 சொல்றோமோ, எய்ட்ஸ் வந்தாலும் நிறைய பேர் என்ன பண்றீங்க, அது வந்து ஒரு தீர்க்க முடியாத நோய், அது வந்து குணப்படுத்த முடியாத நோய், செத்து போயிடுவாங்க. அப்படிலாம் இல்ல, கொஞ்சம் துவலாம இருங்க. எய்ட்ஸ் நோயாளிகளுக்கும் நம்ம வந்து முடிஞ்ச அளவு நம்மளுடைய என்ன பண்ணணும், சப்போர்ட்டை கொடுத்து அவங்களையும் வந்து அந்த வாழ்க்கையில இருந்து மீண்டு வர செய்யணும், நார்மல் மனுஷங்களை வாழ செய்யணும். அப்ப அவங்களுக்கும் என்ன வரும்னா 109 எழுந்துரு, கஷ்டப்படாத எழுந்துரு அப்படின்ற அர்த்தம் தான் எய்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் குழந்தைகள் பாதுகாப்பு, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய கேட்டிருக்காங்க. சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர். ஓகேவா? இதுக்கும் 109 8. குழந்தைங்க எட்டி வீட்டை உதைக்கும். நம்மள குழந்தைங்க எட்டி வச்சாதான் நமக்கு சந்தோஷமே வரும். அப்ப குழந்தைங்க எந்த அளவுக்கு நம்மள எட்டி உதைக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அப்ப குழந்தைகள் பாதுகாப்பு என்பது 1098. மூத்த குடிமகன் அவசர உதவி எண், சீனியர் சிட்டிசன். சீனியர் சிட்டிசன்னா இருக்கிறதுல அவங்க தான் ரொம்ப நம்மள வயது முதிர்ந்தவர்கள். அவர்களுக்கான அவசர உதவி என்னன்னா, ஒருவராக இருந்தார்கள், திருமணமாக 2 பேராக ஆனார்கள். ஒருவராக இருந்தார்கள், திருமணமாக 2 பேராக ஆனார்கள். 5 குழந்தைகள் பெற்றார்கள். ஆனா 3 கால்ல நடக்கும் போது யாருமே கவனிக்க ஆள் இல்லை. 3 கால்னா என்ன, நம்மளுடைய 2 கால், ஊன்றுகோலான 1 கால், வயதானவர்கள் சீனியர் சிட்டிசனா இருக்கும் போது யாருமே கவனிக்க ஆள் இல்லை. ஆனா நம்மளாம் அப்படி விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்மள பெத்தவங்களா அழ வச்சுட்டு நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது இல்ல. நம்ம அழுதான் அவங்க தாங்காம இருந்தாங்க சின்ன வயசுல, ஆனா அவங்கள பேர் வயசானவனே அழ வச்சுட்டு நம்ம தாங்க முடியுமா? கண்டிப்பா இருக்கக்கூடாது. அவங்களை அழ வச்சுட்டு நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, அது புரிஞ்சுக்கோங்க. அப்ப 1253 தான் எதுக்கானது, சீனியர் சிட்டிசன் ஹெல்ப்லைன் நம்பர், மூத்த குடிமக்களுக்கான அவசர உதவி எண். அப்ப 1ஆக இருந்து 2ஆக திருமணம் புரிந்து 5 பிள்ளைகளை பெற்று 3 காலைக்கு நடக்கும் போது யாரும் கவனிப்பும் இல்லாமல் அற்றார்கள். ஓகே, இதுக்கெல்லாம் எழுதிய போட்டிருந்தேன். ரயில்வே பாதுகாப்பு படை அவசர உதவி எண், ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரயில்வே பாதுகாப்பு படையினுடைய அவசர உதவி எண் 1322. தண்டவாளம் 2 இருக்கு. அந்த 2 தண்டவாளத்துல ரயில் விழாம போகணும். ரயில் என்றது 3 வார்த்தை, ரா
இல் அந்த 2 தண்டவாளத்துல விழாம போனோம். சோ 3 2 2 2 2 தண்டவாளத்துல விழாம போனோம் ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டு அது ரயில்வே பாதுகாப்பு படை. அதே ரயில்வே காவல்துறை ரயில்வே போலீஸ் இருக்காங்க, அவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 1512. இது மனப்பாடம் பண்ணிக்கோங்கம்மா, இதுக்கு ஷார்ட்கட் எனக்கு என்னன்னு தெரியல. ஓகேவா? ரயில்வே போலீஸ்க்கு என்ன 1512. நெக்ஸ்ட் கிசான். கிசான்னா ஒண்ணுமே இல்லம்மா, விவசாயி. விவசாயிகளுக்கான அந்த ஒரு நல்லதுக்காக தான் இது சொல்லுவாங்க கிசான் அவசர உதவி எண். இது என்னன்னு பாத்தீங்கன்னா 1551. அப்படியே ரிப்ளிகேட் ஆகுதா? விவசாயிகளுக்கு நீங்க இன்னைக்கு என்ன தரீங்களோ நாளைக்கு உங்க லைஃப் அதுதான் அமைய போகுது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க விவசாயத்தை மதிக்காம எதுவுமே பண்ணாம இருந்தீங்கன்னா நாளைக்கு உன்னையே யாரும் மதிக்காத நிலைமைக்கு இந்த சமூகம் உன்னை வந்து அழைச்சு கொண்டு போகும் இந்த உலகம். அதனாலதான் அப்படியே ரெப்ளிகேட் ஆகுது. 15ன்றது அப்படியே என்ன ஆயிருக்கு 51. உன் வாழ்க்கை அப்படியே திரும்பி கண்ணாடி போல் பிரதிபலிக்கும். ஏன்னா விவசாயம் என்பது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது ரத்த வங்கி, பிளட் பேங்க்கு, தகவல் சேவை மையத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 1910. ஓகேவா? இதுக்கு இன்னைக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இது ரெண்டுத்துக்குமே நான் ஷார்ட்கட் சொல்லல, நீ ஞாபகம் வச்சுக்கணும். ரயில்வே போலீஸ் 1512, பிளட் பேங்க் 1910. கிசான் விவசாயிக்கு வந்து என்ன சொன்ன 1551. ரயில்வே பாதுகாப்பு படைக்கு என்ன சொன்ன 1322. 2 தண்டவாளத்துல ரயில் விழாம போனோம் அப்படின்றதுக்காக. அடுத்தது இன்னும் சிலதுதான் முடிச்சிடலாம். சென்னை மாநகராட்சி, சென்னை முனிசிபாலிட்டிக்கு நீங்க போனீங்கன்னா அதோட அவசர உதவி எண் 1913. ஓகேவா? இது எல்லாமே 19 சீரியஸ்ல தான் வருது. ஹை பேங்க் வந்து பாத்தீங்கன்னா 1919. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கண் வங்கி. ரவுலட் சட்டம் என்பது இயற்றப்பட்ட ஆண்டு இதுதான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரவுலட் சட்டம் என்ன? எவன் மேல கேஸ் இல்லைனாலும் புடிச்சு உள்ள போடலாம். காரணம் எல்லாம் இல்ல, எவனை புடிச்சு உள்ள போனா நினைக்கிறாலும் போடலாம். கண்ணு இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி பொறுத்துட்டு இருப்பானா, கண்ணு இருக்கிறவன் பார்த்துட்டு பொறுத்துட்டு இருப்பானா. அப்ப கண் வங்கிக்கான அவசர உதவி எண் 1919. சைபர் குற்றங்களை தடுப்பதற்கானது சைபர் குற்றங்கள் 1930. சைபர் அப்படின்னு இருக்குல்ல, சைபர்னா 0, அப்ப 0ல தான் முடியணும். 1930. நெக்ஸ்ட் குடும்ப அட்டை, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. 1967. ரேஷன் கார்டு பார்த்து வச்சுக்கோங்க, 1967. சிம்பிள் தான். அடுத்தது லாஸ்ட் இன்னும் 4 ஒன்னு ஃபைனலா ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன், அது மட்டும் பார்த்துடலாம். தேசிய பேரிடர் மேலாண்மை, அங்க வந்து பார்த்தது பேரிடர் மேலாண்மை அது வேற, இது நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 1078. நெக்ஸ்ட் கரோனா, இது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்பதானே கரோனா எல்லாம் வந்துட்டு போச்சு. சோ அதனால கரோனா வந்து ஹெல்ப்லைன் நம்பர் என்ன, கரோனா COVID-19 ஹெல்ப்லைன் நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா 1075. இப்ப ரீசெண்டா தான் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க 1075. தேசிய பேரிடர் மேலாண்மைக்கு 1078, கரோனாக்கு 1075. மின்சாரம் பவர் சப்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1912. சோ இந்த மூணுக்குலாம் எனக்கு வந்து ஷார்ட்கட் யோசிக்கிற அளவுக்கு டைம் இல்லமா, அதனால நீங்க யோசிச்சுக்கோங்க. லாஸ்ட் இது 26 சொல்லிடுறேன் பாருங்க. பள்ளி கல்வித்துறை மாணவர்களுக்கான அவசர உதவி எண், இதுவும் நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டு போறாங்க. அதனால வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஹெல்ப்லைன் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 14 வயசு வரைக்கும் கட்டாய கல்வி வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 14 பள்ளி கல்வித்துறை 14 வயசு வரை என்ன வேணும், கட்டாய கல்வி வேணும். அப்ப 4 குழந்தைங்க நீங்க வந்து ஸ்கூல்ல சேருதுங்கன்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது, தீண்டாமை ஆர்டிகல் ஞாபகம் வச்சுக்கோங்க. 17 தீண்டாமை என்றது இருக்குல்ல, அப்ப தீண்டாமை என்பது பெருங்குற்றம். பள்ளி பாட புஸ்தகத்துல கூட முதல்ல தான் இருக்கும், தீண்டாமை என்பது பாவச்செயல், தீண்டாமை என்பது பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் அப்படின்ட்டு. அப்ப 17 அது வந்து தீண்டாமையை பத்தி பேசுது. அப்ப 14 வயசு வரைக்கும் கட்டாய கல்வி இருக்கணும். அப்ப 4 குழந்தைங்க நம்பி வந்து சேர்ந்தா அந்த குழந்தைங்களுக்குள்ள தீண்டாமை என்ற ஒரு பழக்கத்தை ஆசிரியர்களாகிய அனைவரும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிக்கிறாங்க. அப்ப 14,417. ஓகேவா? சோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல், இந்தியா முழுவதும் அனைத்து அவசர தேவைகளுக்குமான ஒரே உதவி எண், அதாவது இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய அனைத்து அவசர சேவைகளுக்குமான ஒரே உதவி எண் என்னன்னு பாத்தீங்கன்னா 112. ஓகேவா? சோ ஃபைனலா ஒரு கிளான்ஸ் ரிவிஷன் போயிடலாம் இந்த அவசர உதவி எண்கள். சோ காவல்துறைக்கான அவசர உதவி எண் 100. அதே வந்து டிராபிக் போலீஸ் கேட்டாங்கன்னா 103, ஃபயர் சர்வீஸ் கேட்டாங்கன்னா 102, இதே ஆம்புலன்ஸ் கேட்டாங்கன்னா 108 இருக்கு, 102 இருக்கு. மன அழுத்தம் 4 பேர் 4 விதமா பேசினாங்க, 104. பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் தினம் 8. சோ இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1, 181. சோ 10ல இருந்து 9 போச்சுன்னா 1, 1091. நெக்ஸ்ட் தேசிய நெடுஞ்சாலை NH44 சொல்லுவோம், 44ல இருந்து 11 கழிச்சா 33. சோ 1033. இந்தியன் ரயில்வேன்னு சொல்லும் போதே நமக்கு தெரியும் சீக்கிரமா சம்பளம் அதிகமா வரும். சோ 3 வந்து டக்குன்னு 9 மாறிடும். சோ 1, 3, 9. அதே மாதிரி பேரிடர் கால அவசர உதவி டிசாஸ்டர்
ஹெல்ப்லைன் நம்பர்னா பேரிடர் காலத்துல துவண்டு போய் இருக்கக்கூடாது, எழுந்துருன்னு சொல்லுவாங்க. சோ 1077. நிலநடுக்கத்துக்கான அவசர உதவி எண் 109 சீரியஸ்ல வரப்போகுது. சோ 109 நிலநடுக்கம் வந்துச்சுன்னா ரெண்டா பிறந்துக்கும், 2 109 அடுத்தது கடலோரம். இந்தியா வந்து 3 பக்கம் கடல்களால் சூழப்பட்டது. சோ 1093. எய்ட்ஸ் அவசர கால உதவி எண் அப்படின்னு பார்ப்பாங்க. சோ எய்ட்ஸ் அப்படின்னும் போது அப்பயும் மனம் தளராது எழுந்துருன்னு சொல்லுவாங்க. சோ 1097. குழந்தைகள் பாதுகாப்புக்காக கேட்டிருக்காங்க. சோ அந்த குழந்தைகள் பாதுகாப்புக்கான அவசர உதவி எண் 1098. மூத்த குடிமக்களுக்கான அவசர உதவி எண் வந்து பாத்தீங்கன்னா 1253. அடுத்தது ரயில்வே பாதுகாப்பு படை வந்து 1322. ரயில்வே காவல்துறை 1512. சோ கிசான் போது விவசாயி. சோ விவசாயி என்ன வந்து அதான் ரெப்ளிகேஷன் ஆகும். 1551. இந்த ரத்த வங்கி தகவல் சேவைக்கு வந்து 1910. நெக்ஸ்ட் சென்னை மாநகராட்சி அவசர உதவி எண் வந்து 1913. ஹைபேங்க் கண் வங்கிக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணு வந்து இருக்கிறவங்க கூட அது மாதிரி சொல்ல மாட்டாங்க ரவுலட் சட்டத்துக்கு. 1919. சைபர் குற்றங்கள்லாம் சைபர்ல முடியணும் 1930. குடும்ப அட்டை வந்து 1967. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செட் இந்திய பேரிடர் மேலாண்மை தேசிய நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்ஸ் 1078. 1075 எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கரோனா ரொம்ப முக்கியம் சொல்லியிருந்தேன். மின்சார அவசர உதவி எண் 1912. பள்ளி கல்வித்துறை மாணவர்கள் வந்து 14/4/17 வரும். ஓகேவா? சோ இந்தியா முழுவதும் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா 112. சோ இதுதான் இந்த ஒரு செட்டினுடைய பைகாட் பண்றதுக்கான ஒரு இது. சோ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அவசர கால உதவி எண்கள் எங்க கேட்டாலும் ஆப்ஷன்ல அடிச்சுட்டு வந்துட்டே இருங்க. தேங்க்யூ.